வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு வேற லெவல் பட்ஜெட் நெக் பேண்ட் தான் இருக்கு. ஸோ இந்த யூனிக்யூ பார்த்தீங்கன்னா கோஸ்டாரோட ஒரு சப் பிராண்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த நெக் பேண்டோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். பாக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா இதோட 3 கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பேஸ் பூஸ்ட்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து 24 hours பேட்டரி லைஃப், அப்புறம் மேக்னெட்டிக் இயர்பட்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அது பெருசாக கொடுக்கல. ப்ரைஸிங்னு வரையில் இது வந்து 600 rupeesக்கு அமேசானில் வந்து செல் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட மற்ற கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து ரிவ்யூவில் வந்து கவர் பண்ணிடுவோம். சரி, ஓகே. இப்போ இதோட சீலை வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சீல், மேலே ஒரு சீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே இருக்க சீலை வந்து கட் பண்ணியாச்சு, அண்ட் மேலே இருக்கிறதையுமே வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். ஒரு வழியாக நம்ம வந்து சீலை வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து நெக் பேண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நான் பிளாக் அண்ட் ரெட் கலரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் இருக்குது. அப்புறம் டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெக் பேண்ட் வந்து இருக்குது. பேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா யூனிக்காக, நல்லா இன்னோவேட்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த நெக் பேண்ட் வந்து நல்லா தரவா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த நெக் பேண்ட் வந்து நல்லா தரவா டெஸ்ட் பண்ணிட்டு இப்போ இதோட ரிவ்யூக்குள்ள போகலாம். வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து ஒரு வேற லெவல் டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டி கொடுத்துருக்காங்கன்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ லிட்டரலாக சொல்ல போனால் இதை விட டபுள் மடங்கு ப்ரைஸ் இருக்கிற இந்த ரெட்மி நெக் பேண்டுக்கு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டி வேற லெவல் சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளான திக்கான பிளாஸ்டிக் தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா டியூரபுளாக வந்து இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனுமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ரைட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா பட்டன் கண்ட்ரோல்ஸ், அப்புறம் பேஸுக்கு பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டைப் சி போர்ட் சார்ஜிங்க்கு, அப்புறம் எல்இடி லைட் இண்டிகேட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் வந்து இருக்குது. அண்ட் வயரோட குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா ஓகே, வயரோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா டீசெண்டாக வந்து இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இயர்பட்ஸோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து ஒரு நல்ல ஆங்குலரான இனிய டைப் டிசைன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு இயர் ஹூக் மாதிரியுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நல்ல ஒரு ஆங்குலரான இனிய டைப் டிசைன் இருக்கனால பார்த்தீங்கன்னா பர்சனலாக எனக்கு வந்து ஃபிட்டில் எந்த வித பிரச்சனையுமே வந்து இல்லை. ஃபிட் பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்கவும் நல்லா சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த 2 இயர்பட்ஸும் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேக்னெட் தான். ஸோ இந்த மேக்னெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே பாஸ் ஃபங்க்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நமக்கு வந்து ப்ளே பாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து டோட்டலாக 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 2 கலர் எந்த கலர் சூஸ் பண்ணுவீங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.2 வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ப்ளூடூத் 5.2 இருக்கனால அதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. நான் கனெக்டிவிட்டியில் எந்த வித பிரச்சனையுமே வந்து ஃபேஸ் பண்ணல. அண்ட் ரேஞ்சின் வரையில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 meters கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்னு வரையில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பட்ஜெட் நெக் பேண்ட்னால இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆடியோ கோடெக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, எஸ்பிசி. அண்ட் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து IPX5 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஓரளவுக்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அண்ட் லாட்டன்சின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் நமக்கு வந்து எந்த வித கேமிங் மோடுமே வந்து கொடுக்கலாம். அதனால பர்சனலாக நான் வந்து கேமிங்க்கு இந்த நெக் பேண்ட் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்க்கும்போது எந்த பிரச்சனையுமே வந்து இருக்காது. ஏன்னா வீடியோஸ் பார்க்கும்போது மோஸ்ட்டாக அந்த வீடியோ பிளேயரே ஆடியோ அண்ட் வீடியோக்கான சிங்க் வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துரும். அதனால வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு கேமிங் டெஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்து பேட்டரின்னு வரங்க பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் வந்து 24 hours பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக இந்த நெக் பேண்டில் நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் வேறு கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 20 minutes சார்ஜ் போட்ட போது இதில் வந்து 10 hours வரைக்கும் ப்ளே டைம் வந்து கிடைக்கிறதுனால பேட்டரி லைஃப் பற்றி இந்த நெக் பேண்டில் வந்து சுத்தமாக வந்து கவலைப்பட தேவையில்ல. அண்ட் கால் குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா கால் குவாலிட்டியுமே இந்த நெக் பேண்ட் வந்து ரொம்பவுமே சூப்பராக வந்து இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு வந்து சொல்லலாம். சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டுட்டு எப்படின்னு சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த யூனிக்யூ நெக் பேண்ட்லேருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் சவுண்ட் குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் நமக்கு வந்து 10mm ட்ரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நம்ம வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக சூப்பராக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பேஸாக இருக்கட்டும், மிட் டோன்ஸாக இருக்கட்டும், ட்ரிபிளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து 600 rupeesக்கு வந்து 100% ஜஸ்டிஃபை பண்ணுதுன்னு நம்ம வந்து சொல்லலாம். நம்ம வந்து அந்த பேஸ் மோட் எனேபிள் பண்ணோம்னா இதோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பேஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இது இன்னுமே வந்து கொஞ்சம் பூஸ்டடாக வேறு லெவலில் வந்து கொடுக்குது.
ஓவராலாக பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி வைஸ் கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கேட்டோம். ப்ரைஸிங் நேரில் இந்த நெக் பேண்ட் வந்து 600 ருபீஸ்க்கு வருதான்னு கேட்டிங்கன்னா 600 ருபீஸ்க்கு இந்த நெக் பேண்ட் வந்து கண்டிப்பாக வருதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இதோட டிசைனாக இருக்கட்டும், அப்புறம் அதோட கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 1000 ருபீஸ் கீழே ஒரு நெக் பேண்ட் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த நெக் பேண்ட் வந்து கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் இந்த நெக் பேண்ட் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நான் கொடுத்துருக்க அந்த அமேசான் லிங்க் யூஸ் பண்ணி வாங்குங்க. நம்ம சேனலுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.